இந்த ஆண்டிற்கான பள்ளி வேலை நாட்கள் 10 நாள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏப்ரல் 9 முதல் 17 வரை ஆண்டு இறுதித் தேர்வு, மார்ச் 3ஆம் தேதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்த வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 4வது வாரத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. 2024-25ஆம் கல்வியாண்டிற்கான நாட்காட்டியை வெளியிட்டிருக்கிறது பள்ளி கல்வித்துறை. மாணவர்களுக்கு கல்விசாரா செயல்பாடுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு நாட்காட்டியானது வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டி வகுப்புகள், இலக்கிய மன்றம், தனித்திறன் பயிற்சிக்கு தனி பாட வேலையானது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் பிரபாகரன். இது பற்றிய விவரங்கள். 2024-25ஆம் கல்வியாண்டிற்கான கோடை விடுமுறை விடுந்து பள்ளிகள் நாளைய தினம் திறக்கப்பட உள்ளதையொட்டி வரக்கூடிய கல்வியாண்டில் பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை உத்தரவுகளை கொடுத்து வருகின்றது. அதன்படி ஆண்டிற்கான நாட்காட்டி என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன்படி வரக்கூடிய கல்வியாண்டில் சராசரியாக ஒரு கல்வியாண்டிற்கும் 210 நாட்கள் வேலை நாட்களாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு கூடுதலாக 10 நாட்கள் வேலை நாட்கள் என மொத்தம் 220 நாட்கள் வேலை நாட்களாக இருக்கும் என்று இந்த கல்வியாண்டில் இருக்கும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது. மிக முக்கியமாக மாணவர்களுக்கு பள்ளி சாரா அதாவது பள்ளிகளில் கல்வி சாரா செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அந்த மாதிரி பாட வேலைகளையும் பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. அதனை பின்பற்ற வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவு கொடுத்திருக்கின்றது. 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வாசிக்கக்கூடிய திறனை ஊக்குவிக்கும் வகையில், அவர்களுக்கு இடையே பேசக்கூடிய திறனை அதிகரிக்கும் வகையில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகளுக்கு முக்கியத்துவம், அதே போல 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இந்த நூல் வாசிப்பு திறனை அதிகப்படுத்தும் வகையில் சிறார் இதழ்களை வாசிப்பது, அதே போல நூலகத்தில் புத்தகங்களை வாசிப்பதற்கு தனியாக பாடவேலைகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள் கல்வி மட்டுமல்லாது உடற்கல்வி, அதே போல மற்ற கல்விசாரா இணை செயல்பாடுகளான தனித்திறன் போட்டிகளை வளர்த்துக் கொள்வதற்கும் பாடவேலைகளை ஒதுக்கீடு செய்துள்ள பள்ளிக் கல்வித்துறை இதனை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். மாணவர்களுடைய தனித்திறன் வளர்ப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பாடவேலைகளை கொடுத்திருக்கின்றது. இது தொடர்பாக ஒவ்வொரு கல்வியாண்டிற்கும் விடுமுறை நாட்கள் எத்தனை, வேலை நாட்கள் எத்தனை என்பது தொடர்பான விரிவான நாட்காட்டி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி 10 நாட்கள் கூடுதலாக பள்ளி செயல்படும் என்று அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.